சொல்லிட்டு அப்புறம் எது இருக்கு கொடுத்தாலும் சொல்ல வேண்டி இருக்குது. இது கூட விளங்காம உங்களுடைய திருமணங்களை ஒரு 10 நண்பர்களை கூப்பிடுங்க. இப்படி செய்ய யார் முன் வருகிறார்களோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய மரணித்து செத்து போன ஒரு சுன்னத்தை எவன் ஹயாத்தாக்குகிறானோ, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, என்னுடைய சுன்னத் ரசூலுல்லாஹ் காலத்து சுன்னத்து என்ன? கல்யாணத்துக்கு விழா கிடையாது, கல்யாணத்துக்கு ஆடம்பரம் கிடையாது, கல்யாணத்துக்கு ஃபங்க்ஷன் கிடையாது. கல்யாணத்துக்கு பிந்தி 4 நண்பர்களுக்கு ஒரு 10 நண்பர்களுக்கு விருந்து கொடுக்கலாம். அப்ப 2 குடும்பத்தார் சேர்ந்து இங்கிட்ட 10 பேர் அங்கிட்ட 10 பேர் உட்கார்ந்து அந்த வீட்லயே கல்யாணத்தை முடிச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா அப்ப அந்த சமுதாயம் பார்க்கும், அது அதிகமா தெரியும். இப்படி கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா அவங்க செய்யற அந்த 10,000 ரூபாய் செலவு பண்றாங்களே அது பெருசா தெரியும். இந்த கல்யாணம் இப்படி இருக்குது, அங்க போனா 50 ரூபாயில முடிக்கலாம் போல இருக்குது, 100 ரூபாய் போதும் போல இருக்கு முஸ்லீம்ல போனோம்னா, அப்ப நம்ம ஈஸியா நம்ம வாழ்க்கை நடந்துருமே அப்படி நினைப்பாரா இல்லையா? நீங்க என்ன பண்ணிட்டீங்க? வர நினைச்சாலும் கொள்கை கோட்பாடு எல்லாமே அவரை ஈர்த்தாலும் கவர்ந்தாலும் இந்த சமூகத்தோட ஒட்டி வாழ்வதற்கான தகுதி அவருக்கு இல்ல, அந்த சக்தி இல்லைன்னு அவர் நினைக்கிறார். அப்ப நம்ம எவ்வளவு பெரிய மோசமான நிலைக்கு போய்கிட்டு இருக்கோம். முஸ்லீம்களுடைய நிலைமை பார்த்துக்கிட்டீங்களா? இதுக்கு மட்டுமா பண்றோம்? இந்த காஸ்ட்லி ஆக்குறது கல்யாணத்துல மட்டும் இல்ல, நிறைய விஷயங்கள்ல பேர் வைக்கிறோம், பேர் வைக்கிறதுக்கு விழா, சுன்னத்து பண்றோம், அதுக்கு ஒரு விழா. தொலைஞ்சு போக மாட்டான், அதெல்லாம் அங்க இல்லைங்க. அவன் கூட பேர் வைக்கிறதுக்கு இப்படியான விழா நடத்துவது இல்லை. நீங்க பேர் வைக்கிறதுக்கு விழா நடத்துறீங்க, அவன் பாப்பான், அப்படியே கல்யாணம் பண்ணி புள்ள பெத்தோண்டு வை, அதுக்கே 10,000 ரூபாய் செலவழிக்கணும். பேர் வைக்கிறதுக்கு சுண்ணத்து கொண்டு வை, அதுக்கு ஒரு 50,000 ரூபாய் செலவு போயிடாத பாக்குறான். அப்ப நீங்க இல்லாத விழாக்களை நீங்களா கல்யாணம் சுண்ணத்து கல்யாணங்கிறீங்க, அப்புறமேல் பேர் வைக்கிறேங்கிறீங்க, பொம்பளை புள்ள வயசுக்கு வந்தா புனித நீராட்டுன்னு சொல்லி அதுக்கு ஒரு விழா நடத்துறீங்க. இந்த மாதிரி எல்லாம் பாக்குறான், எல்லாத்தையும் பாக்குறான். மாடி இதுல போய் சேரக்கூடாது, இது நமக்கு சக்திக்கு சரி வராது, இதுல போனோம்னா அது அடிஞ்சோம். அப்ப இந்த மாதிரி நம்முடைய நடவடிக்கைகள் மூலமாக வரக்கூடிய மக்களை விரட்டி அடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது எங்க வாழ்க்கையில சென்ற சம்பவம். முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு பல நிகழ்ச்சிகளை நாங்க செய்யறோம். அந்த நிகழ்ச்சிகள்ல நாங்கள் அதிகமாக சந்திக்கிற கேள்வி என்ன தெரியுமா? இன்னொரு தடையை சொல்ல வர்றேன். அதிகமான கேள்வி என்ன தெரியுமா? எந்த கொள்கை இஸ்லாத்தினுடைய ஜீவநாடி என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த கொள்கைக்கு எதிராக நம்முடைய ஒரு நடவடிக்கை இருக்குது, அது சுட்டி காட்டுறாங்க. முஸ்லிம் அல்லாத இதெல்லாம் நானா சொன்னா நீங்க ஏத்துக்கிற தேவையில்லை. இதெல்லாம் முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் நம்மிடத்துல கேட்டு வீடியோவிலையும் சீரியலையும் பதிவாய் உங்க கண்ணு முன்னாடி காட்சிக்கு வந்திருக்கிற விஷயங்கள். இதெல்லாம் என்ன கேட்கிறாங்க? இஸ்லாத்துல ஒரு கடவுள்னு சொல்றீங்க, அவங்க கேட்கிறாங்க. இஸ்லாத்துல ஒரு கடவுள்னு சொல்றீங்க, நல்லா தான் இருக்கு கேட்கறதுக்கு. ஆனா நாங்க எத்தனை பேர்த்த முஸ்லீம்கள்ட்ட பழகி இருக்கிறோம், அவங்க நிறைய கடவுளை வணங்குறாங்களே, ஏர்வாடிக்கு போறாங்களே, நாகூருக்கு போறாங்களே, அஜ்மீருக்கு போறாங்களே, ஒரு கடவுண்ட புட்டுப்பெரிய வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்வியை நாங்கள் முஸ்லிம் அல்லாத நண்பர்களிடம் சந்திக்கிறோம். என்ன பதில் சொல்றது? இப்ப இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரிங்களே, இஸ்லாத்துல உள்ளதை கேட்டா இல்லப்பான்னு சொல்லி போடலாம், ஆதாரத்தை காட்டி. அவங்க இஸ்லாத்துல இருந்து கேட்கல, உங்களை பார்த்து கேட்கறாங்க. இஸ்லாத்துல இல்லங்கிறீங்க, முஸ்லிம்கள்ட்ட பல தெய்வ கொள்கை இருக்குது, நாகூர் ஆண்டவர்ங்கிறீங்க, நாங்க பழனி ஆண்டவர் சொன்னா நீங்க நாகூர் ஆண்டவர்ங்கிறீங்க. இதே மாதிரியானதான் நாங்களும் செய்கிறோம். நாங்க நின்ற நிலையில் கடவுளை வணங்கினா நீங்கள் படுக்கிற நிலையில் வணங்குகிறீர்கள். அப்ப படுக்கையை போட்டு தான் சமாதி வச்சிருக்கிறோம், அதை கேட்கிறாங்க. அப்படி அந்த மக்கள் கேட்கிறாங்க, நாங்கள் நிக்கிற நிலையிலேயோ உட்கார நிலையிலோ ஒரு கடவுளை வணங்குறோம், நீங்கள் மௌத்தா போன இறந்து போன ஒரு ஆளை படுக்கையா போட்டு அதை வணங்குறீங்க. இப்ப என்ன எதை வச்சு எங்களை கூப்பிடுறீங்கன்னு கேட்கிறாங்க. எதை வச்சு சிறந்த கொள்கை நீங்க சொல்ல வர்றீங்க? எப்படி இருந்தாலும் ஒரு கடவுள் எங்கேயுமே இல்லை. அவங்க சொல்றாங்க, முஸ்லிம் ஒரு கடவுள் கொள்கை இல்ல, எங்கள்கிட்டையும் இல்ல, அவங்கள்ட்டையும் இல்ல, அதனால நாங்க எதுல இருந்தா இப்ப என்ன, எதுக்காக வேண்டி நாங்க ஒரு கடவுள் நோக்கி வரணும்? நாங்க 1.5 மணி நேரம் வாய்க்கிலேயே பேசுவோம், ஒரு கடவுள் தான் உலகத்துக்கு இருக்கணும் கேட்டுப்படி இதை கேட்கறாங்க. ஒரு கடவுள் தான் இருக்கணுங்கிற அவ்வளவு நியாயங்களையும் அந்த மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி தர்க்க ரீதியாக காரண காரியங்களோட விலைக்கு முடிச்ச உடனே அதுல கோர காண முடியல. அவர்களால் தத்துவத்தை ஒப்புக்கொள்றாங்க, பிராக்டிக்கல் உடையாந்துறாங்க, உங்களை பாக்குறாங்க. அப்ப நம்ம இது இல்லைன்னு நீங்க சொல்ல முடியுமா? ஒரு மனுஷன் மூத்தா போனா அவனை தர்கா கட்டுறீங்க, அங்க போய் கும்பிடுறீங்க, நேர்ச்சி செய்யறீங்க, தவாப் செய்யறீங்க, காணிக்க போடுறீங்க, விழா நடத்துறீங்க, இப்படியான காரியங்களை எல்லாம் கண் கூட எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பாக்குறாங்க. நாகூர் விழான்னு சொன்னா விசேஷ ரயில் விடுற அளவுக்கு கவர்மெண்ட் என்ன செய்யுது, சிறப்பு ரயில் இயக்குற அளவுக்கு அது உலக பிரசித்தி பெற்றதா இருக்குது. முஷரப் வந்தா கூட அஜ்மீருக்கு போறதுக்கு ஷெட்யூல்ல அதுக்கு சேர்க்கிறாங்க. அஜ்மீருக்கு போறதுக்கு அஜ்மீர்ல என்ன இருக்குங்க, அங்க ஒரு மனிதர் இறந்திருக்கிறாரு, உலகளாவிய அளவுல நார வச்சுட்டாங்க. இல்ல இப்ப இந்த முஷரப் வந்தாலும் வந்தாரு, என்ன ஆச்சு?
இஸ்லாம்னா சமாதியை வழிபடுறவங்க, இவங்க செத்து போன ஆளுகளை வணங்குறாங்க என்று சொல்ற அளவுக்கு இப்ப நாகரிச்சுட்டாங்களா? இதுக்கு என்ன பதில் நாங்க சொல்றது? சமாதியை வழிபடுறீங்களா? மூத்தா போனால் தானே அவரு எந்த காலத்துல உங்களை மாதிரி இந்த உலகத்தில் வாழ்ந்தாரு, வாழும்போது சாப்பிட்டாரு, பல துன்பங்களை அனுபவிச்சாரு, மலஜலம் கழிச்சாரு, ஒரு காலத்துக்கு மேல வாழ முடியாம இறந்து போயிட்டாரு எல்லாரையும் போல. இவர் ஏன் போய் கும்பிடுறீங்க? அவர் யாரு? யாராவே இருக்கட்டுமே, மனிதன் தானே. இப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவு கூட இல்லாம இதெல்லாம் ஊரு பூரா இருக்கிற தர்காக்கள் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரிய தடை. அந்த தர்காவை நீங்கள் ஆதரிப்பது, அதற்கு வழிபாடு நடத்துவது, அதுக்கு காணிக்க செலுத்துறது, அங்க நீங்க போறதுன்னு இருந்தீங்கன்னு வைங்க, ஒருத்தன் இங்க வர முடியாது, வரவே மாட்டான். இது இங்க இருந்து இதை வணங்குறதுக்கு அவனுக்கு எது ஏற்கனவே பரிச்சயமா இருக்கு அதை வணங்கிட்டு போறான். இங்க வந்து 10 கடவுள் வணங்குறதுக்கு ஏற்கனவே அவனுக்கு அறிமுகமான 10 கடவுள் இருக்குமே, அதை வணங்கிட்டு போயிருவானே. அப்ப இஸ்லாத்துக்கு வரணும்னா உங்களை கொஞ்சம் மாத்தணும், உங்களை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்காவை இருக்கக்கூடாதுனாங்க, இடிக்க சொன்னாங்க, கட்டக்கூடாதுனாங்க, பூசக்கூடாதுனாங்க, விழா எடுக்கக்கூடாதுனாங்க. அவங்களுடைய தர்காவுல கூட விழா இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அவங்க அடங்கப்பட்ட அந்த இடத்துல கூட இன்னைக்கு விழா கிடையாது. அங்க போய் யாரும் கும்பிடுறது கிடையாது, வணங்குறது கிடையாது. இப்படியான ஒரு மார்க்கத்தை ரசூலுல்லாஹ் சொல்லவும் இல்லை. பெருமார்களுடைய கபர்களை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது கூட அதை கூட இடிச்சு தரமட்டமாக சொன்னாங்க. இவ்வளவையும் ஒரு பக்கம் கொள்கையில வைத்துக் கொண்டு, ஏற்றில் வைத்துக் கொண்டு, தத்துவமாக வைத்துக் கொண்டு, நடைமுறை என்ன? ஒரு 50% மேல தர்கா வழிபாடு. உங்க ஊர்ல கொஞ்சம் குறைவா இருக்கலாம், வேற வேற பகுதிக்கு போனீங்கன்னா 90% தர்கா வழிபாடா இருக்கு. 10% அது வேணான்னு சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். முழுசா தெரிஞ்சுட்டாங்களா சொல்ல முடியாது. உங்க ஊர்ல நீண்ட காலமா அந்த பிரச்சாரங்கள் நடைபெற்ற காரணத்தினால ஒரு சரிக்கு சரியாக இருக்கலாம் நான் நினைக்கிறேன். வேற வேற பகுதிகளில் எல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு. பள்ளிவாசலுக்கு பேர மைதீன் ஆண்டவர் பள்ளின்னு பேர் வைக்கலாம். அப்படிப்பட்ட காலம் இருந்தது. அல்லாஹ்வுடைய மற்றவங்களுக்கு எல்லாம் வேற தர்கா இருக்குமா? அல்லாஹ்வுக்கு கற்ற பள்ளிவாசலா இருந்தால் அந்த பள்ளிவாசலுக்கு பெயர் முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் என்பதுதான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊர்களிலும் இருக்குது. இது நீங்க மறக்க முடியாது. லெட்டர் பேடு, நிர்வாகம், ரிஜிஸ்டர் எல்லாம் எப்படி இருக்கு? முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அல்லாஹ் தொழுகிறதுக்கு உள்ள பள்ளிவாசலுக்கு பேரு முஹைதீன் ஆண்டவர் பள்ளிவாசல். அப்ப அவரை கடவுள் மாதிரி ஆக்கி அவருக்குரிய பள்ளிவாசல் என்று கருதுற அளவுக்கு தான் இந்த சமுதாயத்தின் நம்பிக்கை இருக்குன்னு சொன்னா எப்படி அவங்க இஸ்லாம் இருக்கும், எப்படி இந்த மக்களோட அவங்க கலந்து வாழ்வாங்க, எப்படி நம்மள ஒருவராக அவங்களை ஆக்கிக் கொள்ள முடியும்? இது ஒரு நாங்கள் சந்தித்த இடையூறுகள். இந்த நிலையை பார்த்தோம்னு சொன்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாசம் இல்லை. அடுத்தவங்க கேட்கறது என்ன? பிற சமய மக்கள் சமத்துவங்கிறீங்க, அது வாஸ்தவம் தான். சகோதரத்துவங்கிறீங்க, அது வாஸ்தவம் தான். பள்ளிவாசல்ல நாங்க அதை பார்க்கிறோம். 5 வேளை தொழுகிறீங்க, ஜும்மா தொழுகிறீங்க, பெருநாள் தொழுகிறீங்க, அப்படியே வரிசையா நிக்கிறீங்க, சமமா நிக்கிறீங்க. முத நிக்கிறான், ரெண்டாவது நிக்கிறான். நீ வராது, நீ அங்க நின்று நீங்க நின்று ஒதுக்குறது இல்ல, அது மாதிரி பரிவட்டம் கட்டுறது இல்ல, யாருக்கு முதல் மரியாதை இல்ல, அப்படிங்கறதெல்லாம் நாங்க ஒத்துக்கொள்றோம். ஆனால் நடைமுறையில வெளியில பள்ளிவாசலுக்கு வெளியில உங்களுக்குள்ள ஜாதி இருக்குதே கேட்கிறாங்க. அந்த கேள்விகளை நான் கற்பனை பண்ணி சொல்லல, நீங்களே பார்த்திருக்கலாம். ஒளிபரப்பின காட்சிகள் இருந்த நீங்கள் பார்த்திருக்கலாம். இதை உங்கள்கிட்ட சொல்றேன், நாங்க சொல்லியிருக்கிறோம், எங்க மக்கள்கிட்ட சொல்லி நாங்கள் மாற்றி அமைக்குவோம், அந்த மக்களுக்கு உறுதிமொழி கொடுத்துக்கிறோம். அவங்களுடைய கேள்வி என்ன? உங்க இஸ்லாத்துல பார்த்தோம்னு சொன்னா கொஞ்சம் பேர் மரக்காரன்னு போட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ராவுத்தருங்கிறாங்க, கொஞ்சம் பேர் லெப்பேங்கிறாங்க, கொஞ்சம் பேர் தக்னிங்கிறாங்க, கொஞ்சம் பேர் சாபின்னுக்கிறாங்க, கொஞ்சம் பேர் ஹனபின்னு சொல்லிக்கிறாங்க. இப்படியாக உங்களுக்குள்ளேயே என்ன செய்றீங்க? பலவிதமான பிரிவுகளாக பிரிந்திருக்கிறீர்கள். பிரிந்திருப்பது மாத்திரமில்லாமல் ஷாபி ஹனபிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், ஹனபி மாலிகிக்கு பொண்ணு கொடுக்க மாட்டான், ராவுத்தர் மரக்கார் வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டான், மரக்கார் ராவுத்தர் வீட்டில் சம்பந்தம் பண்ண மாட்டான். இந்த மாதிரியாக எல்லாம் கூட நீங்கள் பிரிந்து கிடப்பதை எங்கள் பகுதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம். இதுக்கு என்ன சொல்றீங்க கேட்கலாம். முழுசா இல்லாட்டான் இது அறிவுரை உங்களுக்கு மறுக்க முடியுமா? முழு அளவுக்கு எல்லா பகுதியிலும் எப்படி இல்ல, அப்படி இருக்கிற பகுதிகள் இல்லைன்னு உங்களால மறுக்க முடியுமா? இருக்குது. எத்தனை ஊர்கள்ல ராவுத்தர் மரக்கார் 2 தங்களை பிரித்து